பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒன்று கூட எங்களுக்கு இரக்கம் காண்பியும், முடிவேதத்தின் மகத்துவங்களை காணும்படி எங்களுடைய மனக்கண்களை பிரகாசமாக்கும். எங்களுடைய இருதயங்கள் ஆயத்தமாக இருக்கட்டும். கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களிலே ஒரு உயிர் மீட்சியை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். வசனத்தில் இருக்கிற ஜீவன் எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பற்றி பிடிக்கட்டும், சுத்திகரிக்கட்டும். முன்பக்கமாய் நாங்கள் திரும்பி உடைய சட்டைகளின் மறைவிலே வந்தடைய உதவி செய்யும். நல்ல போதகராய் ஆவியானவர் எழும்பும். இன்றைக்கும் அடிமை குருவாயாய் மாத்திரம் இருக்கட்டும். மகிமையும் கனத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை மறுபடியும் படிப்போம். Prophetical book of Jeremiah chapter 33. Let us read again verse 9. 33:9 எரேமியா. 33:9 Jeremiah. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். And it shall be to be a name of joy, a praise and honor before all the nations of the earth, which shall hear all the good that I do unto them, and they shall fear and tremble for all the goodness and for all the prosperity that I procure unto it. நான் அவர்களுக்கு நன்மை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, I'm going to do good to them. நம்முடைய தேவன் மனப்பூர்வமாக ஒரு தீமையும் யாருக்கும் அவர் செய்வதே இல்லை. Our God willingly, He will not do any evil to anyone. சில நேரங்களிலே தீமை போல அது நமக்கு தெரிந்தாலும் அது நன்மையாகவே இருக்கும் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம். We know definitely sometimes it may appear to be evil, but it will be for our good. தேவன் அவளுக்கு எந்த நன்மைகளை செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் கடந்த ஆராதனையிலே சில விஷயத்தை தியானித்தோம். The last service meditated to find out what kind of goodness God wanted to do to them. அதற்கு முன்பாக நன்மை செய்யும்படி தேவன் தன்னுடைய மனதை அவளுக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததை நாம் படித்தோம். Also we found out that God revealed His mind to them, what to show what kind of goodness He would do. இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்தால் 10 விதமான நன்மைகளை நாம் படிக்கலாம். When you read this chapter, you will find 10 different types of goodness. அதில் முதலாவதாக 6ஆம் வசனத்திலே சௌக்கியமும் ஆரோக்கியமும் நான் அவளுக்கு வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Firstly, in verse 6, you find that I will bring it health and cure. சௌக்கியமும் ஆரோக்கியமும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மையாக இருக்கிறது. The health and cure which we have is a goodness God has given to us. அவர் நம்முடைய சரீரத்தை மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவையும் நம்முடைய சபையும் தேசத்தையும் கூட அவர் குணமாக்க விரும்புகிறார். Not only he wants to heal our body, also our soul, our church and the nation. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று ஆண்டவர் தன்னுடைய மனதை வெளிப்படுத்துகிறார். God reveals His mind in this way. It is my will for you to get healed. Get healed. அடுத்ததாக ஆண்டவர் அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தை தருவதாக இந்த 6ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். In the 6th same verse you read, God would give them abundance of peace. பரிபூர்ண சமாதானம் என்று சொல்லுகிறது தேவனுடைய ஒரு விசேஷித்த நன்மையாகவே இருக்கிறது. Abundance of peace is also one of the special goodness of God. உலகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது சமாதானத்தோடு வாழ்கிறவர்கள் எத்தனை பேர் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. It is a matter of question to see in the world, to find out how many people live with peace. நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்களேன், எத்தனை நாடுகள் சமாதானமாய் இருக்கிறது. Take for example the nations. How many nations are without peace? நம்முடைய நாட்டுக்குள் எத்தனை கலவரங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது. Even in our own nation, how many riots take place every day? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. உலகளாவிய ஒரு சமாதான கேடு தேசத்தின் மேல் வந்து கொண்டிருக்கிறது. A worldly destruction of peace is looming over the nations. முகமதிய நாடுகளிலும் கூட தங்களுக்குள்ளே போரிட்டு கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் சுட்டு அழித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Even among the Muslim nations you see that they are fighting among themselves and killing each other. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதாகமம் சொல்லுகிறது. The Bible says there is no peace for the wicked. ஏசாயா 57ஆம் அதிகாரத்தின் 20, 21 ஆகிய வசனங்களில் படித்தால்
துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் கர்த்தர் சொல்லுகிறார். Isaiah 57 verse 20 and 21, if you read, the Lord says there is no rest for the wicked. நம்முடைய வாழ்க்கையிலே பாவமோ துன்மார்க்கமோ இருக்குமானால் நாம் சமாதானமாகவே வாழ முடியாது. Even in our lives, if there is sin or any wickedness, we cannot live in peace. எனவேதான் பரிசுத்த வாழ்க்கை உண்டானால் அங்கே சமாதானம் இருக்கும். Hence, if you have a holy life, there will be peace. ஒரு சிறுவனை குறித்து நான் படித்தேன். I read about a little fellow. அந்த சிறுவன் எப்படியோ ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு துப்பாக்கி குண்டை ரகசியமாக எடுத்துக்கொண்டான். A little boy, in one time, he carried a bullet with him. எடுத்துக்கொண்டான். அது அவனுக்கு துப்பாக்கியில் உபயோகப்படுத்துகிற குண்டு என்று தெரியும். ஆனால் திருப்பி கொடுக்கவோ அதை வீட்டில் கொண்டு போய் அப்பாவிடத்தில் கொடுக்கவோ தாய்க்கு சொல்லவோ அவனுக்கு மனம் வரவில்லை. He had the bullet, he knew it had to be used with the gun, but he did not have the mind to talk to his parents or share with anyone. எனவே அவன் அதோடவே நடந்தான், வகுப்புக்கு சென்றான், தூங்கினான். அது இவனோடவே இருந்தது. He carried the bullet with him, slept with him, he walked with him, went everywhere. It was with him. நாளடைவில் அதை குறித்து ஒரு பயமும் அவனுக்கு பிடிக்க ஆரம்பித்தது. In the course of time, fear started gripping him. வெளியே சொல்லவும் பயந்தான். He feared to say to anyone. அந்தோ பரிதாபம், ஒரு நாள் அந்த குண்டோடவே அவன் மரித்தான். Oh, one day he died with that bullet. அவனுடைய சரீரத்தை அடக்கம் செய்வதற்காக ஆயத்தமாக்கின பொழுது அவன் ரகசியமாக அந்த துப்பாக்கி தோட்டாவை வைத்திருந்ததை கண்டுபிடித்தார்கள். When they tried to prepare his body for funeral, they found out the bullet was inside him. பாவம் துப்பாக்கி தோட்டாவை போல. Even the sin is like a bullet. எத்தனையோ பேர் அதோடு தான் வாழ்கிறார்கள். Many people are living with it. அதை நீ வெளியே கொண்டு வந்தால் உனக்கு நலமாக இருக்கும். If you bring it out, it will be goodness to you. எனவே துன்மார்க்கம் இருக்கும் பட்சத்தில் சமாதானமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. Therefore, as long as you have weakness, you cannot have peace. ஆனால் ஆண்டவரோ பரிபூர்ண சமாதானத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். But God wants to reveal abundance of peace to you. 9ஆம் வசனத்திலும் கூட அது எல்லா சமாதானம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. Even the Bible says all peace. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. 9ஆம் வசனத்திலே அதை நாம் படிக்கிறோம். In verse 9 we read about that. பிரியமானவர்களே, இந்த சமாதானம் 3 அடுக்காக அதை நாம் தியானிக்கலாம். We can meditate this peace in 3 phases. ஒன்று தனி வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம். One is the peace in private life. ஒரு மனிதன் தன் தனி வாழ்க்கையிலே சமாதானத்தை அவன் இழந்து போனால் அவன் பெரிய ஒரு நரக வாழ்க்கைக்குள் இருக்கிறது போலவே. If a man loses his peace in his private life, it will be like living in hell. எனவேதான் தனி வாழ்க்கை சமாதானம் மிக முக்கியமானது. Therefore, the private peace is very important. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். God gives peace by the blood of Jesus Christ. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சிலுவையிலே சிந்தின இரத்தம் நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. Colossians 1:1 we read that by the blood that was shed on Calvary he gives us peace. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களிலே அவருடைய மரணத்தினால் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். Ephesians 2:14 and 15 through his death we get peace. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம் அவருடைய உபதேசத்தினால் அல்லது சத்தியத்தினாலே நாம் சமாதானத்தை பெறுகிறோம். Ephesians 6:15 by his doctrine or truth we receive peace. எனவே கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினால் தன்னுடைய இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். Therefore Christ gives us peace through his blood and his death. ஒவ்வொரு மனிதனும் சமாதானத்தை இழந்தவனாக இருக்கிறான். அவன் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது அவனுக்கு சமாதானம் கொடுக்கிறார். Every man is seen without peace. When he gets into Christ, he receives peace. சமாதானத்தை கெடுக்கிற பாவங்களை கிறிஸ்துவிடத்திலே அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். He must hand over the sins that would destroy his peace to Christ. தன்னுடைய பொல்லாத சுபாவங்களை அவன் கிறிஸ்துவிடத்திலே கொடுக்க வேண்டும். He must hand over all his wicked characters to Christ. ஒன்றுமே மறைக்காமல் அவன் இயேசுவிடத்திலே அவன் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது When he commits himself to Christ without hiding anything. பிலிப்பியர் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறதே, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம்
அவருடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளுகை செய்யும். As it is written in Philippians 4, the peace that passeth all knowledge and understanding, it will rule in their hearts. எனவேதான் இயேசு சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். Therefore Jesus said, I leave my peace with you. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் அதை உங்களுக்கு கொடுப்பதில்லை. I don't give it to you as the world giveth you. என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். My peace I have left for you. கர்த்தர் உனக்கு நன்மையாக இந்த சமாதானத்தை கொடுக்க As விரும்புகிறார். a goodness, God wants to give this peace to you. அதுதான் பிரியமானவர்களே ஒரு அற்புதமான வாழ்க்கை. That is the one, beloved ones, it's a miraculous life. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. உன்னுடைய வாழ்க்கையில் அந்த சமாதானம் இருக்கிறதா? Do you have that peace in your life? அல்லது அடிக்கடி நீ இழந்து போகிறாயா? Are you often losing that peace? நீ அது உன்னுடைய வாழ்க்கையை நீ சோதித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. It is necessary for to examine your life today. பரிபூர்ண சமாதானம் என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning when we call abundance of peace? 2 பேதுரு 3 அதிகாரத்தின் 14 வசனத்தை நீங்கள் படித்தால் 2 Peter chapter 3:14, when you read, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளுக்காக காத்திருக்கக்கூடிய விதத்திலே உன்னை ஆயத்தப்படுத்துகிறதே அதுதான் பரிபூர்ண சமாதானம். abundance peace is the one which will keep you prepared at the coming of our Lord Jesus Christ. நானும் என் சகோதரனும் சமாதானமாய் இருக்கிறோம். Me and my brother are at peace. நானும் என் குடும்பத்தாரும் சமாதானமாய் இருக்கிறோம். Me and my family members are at peace. இதெல்லாம் ஒரு அடிப்படை சமாதானமாக இருக்கிறது. It is basically it is a peace. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக உன்னை ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளுகிற சமாதானத்தை நீ அனுபவித்திருக்கிறாயா? But have you experienced the peace which will keep you ready at the coming of our Lord Jesus Christ? அதுதான் பிரியமானவர்களே பரிபூர்ண சமாதானம். Beloved ones, that is called abundance of peace. ஆண்டவர் அந்த சமாதானத்தை நமக்கு இந்த நாட்களில் தர விரும்புகிறார். God these days wants to give that peace to us. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்திலே Acts 9:31, சபைகளுக்குள் உண்டாகிற சமாதானத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. it is written about the peace that will prevail in the church. அந்த நாட்களிலே சபைகள் சமாதானம் பெற்றிருந்ததாம். In those days the churches had peace within. யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலே சபைகள் இருந்தது. They had churches throughout Judea, Galilee and Samaria. இதுல பல அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். We see many experiences here. யூதர்கள் அதிகபட்சமாக வாழ்ந்த இடம் யூதேயா. Judea is the place where Jews lived more in number. கலிலேயாக்காரர்களும் யூதர்கள் தான், ஆனால் படிப்பறிவு இல்லாத பாமர மனுஷர்கள். Even the Galileans were Jews, but they were uneducated, illiterate. சமாரியா புறஜாதிகளின் தேசம். Samaria belonged to the Gentiles. எந்த தேசத்திலே சபைகள் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை சமாதானத்துக்குள்ளாக வழி நடத்தினார். Wherever the churches were, the Holy Spirit led them in the path of peace. சபைகள் சமாதானம் பெறும் பொழுது பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் வளர்ந்து பெருகிற்று. When the churches had peace, they grew up, multiplied, edified in the Holy Ghost. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. எனவே சபைகளுக்குள்ளே சமாதானத்தை பார்க்கிறோம். That's what we see, peace in the churches. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning? சபையில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமாகவே வாழ்கிறார்கள். People that are in the church, they are living in peace. அவர்களுக்குள்ளே யூதர்கள் உண்டு. There were Jews among them. கலிலேயக்காரர்கள் இருக்கிறார்கள். Galileans were among them. சமாரியரும் இருக்கிறார்கள். Samaritans were among them. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. சில இடங்களிலே நாங்கள் கேள்விப்படுகிற காரியம் என்னவென்றால், In certain places the thing we hear is, இந்த பகுதியை குறித்து எனக்கு அவ்வளவு தெரியாது. I don't know much about this region. மற்ற யார் வந்தாலும் அவர்கள் சபையில ஏற்றுக்கொள்வதில்லை. Whoever comes, the outsider come, the church people would not accept them. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. அவர்களை விரட்டி அடிக்கிறார்கள். They would chase them away. இது எங்க சபை என்று This சொல்லுகிறார்கள். belongs to our church. கர்த்தருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். to God. பிரியமானவர்களே, அது ஒழுங்கினமான காரியம். Beloved ones, it is disorderly. எந்த சூழ்நிலையிலே ஜனங்கள் இருந்தாலும் எல்லாரும் நாங்கள் சமாதானமாகவே இருக்கிறோம். Whatever the situation may be, we are for peace. கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிற சபை அதுதான். The church, that is the church that is getting ready for the coming of the Lord. நாம் யாருக்கும் இடரலாக தேவனுடைய சபையிலே நடக்க கூடாது. We should not walk in any way offending others in the church. எல்லாரும் என் சகோதரர்கள். All are my brothers. எல்லாரும் என் சகோதரிகள். All are my sisters. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. யார் மேலும் எனக்கு தனிப்பட்ட பகை இல்லை. I have no hatred against any individual person. இப்படிப்பட்டதான
அப்படியான மனது நமக்குள்ள இருக்க வேண்டும். We should have such attitude. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. அருமையானவர்களே, பிசாசு மனிதர்களை தூண்டி விடுகிறான். Beloved ones, devil is the one who instigates நீ அந்த people. குடும்பத்தோடு சேராதே, Don't join with that family. அவரோடு பேசாதே. Don't you even talk to that கர்த்தருக்கு people. மகிமை உண்டாகட்டும். Glory to God. நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன், I will not come to your home. நீ என் வீட்டுக்கு வராதே. Don't you come to my home. இதெல்லாம் சத்தியத்தை அறியாதவர்கள் செய்கிற தவறுகளாக These are இருக்கிறது. things, those who do not know the truth, they do this. இப்போ ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது என்று அறிந்தும் கூட இன்னும் சமாதானமா இருக்காதவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கத்தான் There are செய்கிறார்கள். people among them having known there's a great judgment is going to come, still go on doing this. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. எனவே சபைகள் சமாதானமா இருக்கட்டும். Therefore, let there be peace in the church. கர்த்தர் நன்மை செய்வதாக சொல்லி இருக்கிறார். God has promised to give you goodness. கர்த்தருடைய சபை சமாதானமா இருக்கும். The church of God will be at peace. மூன்றாவதாக தேசத்துக்கு சமாதானத்தை குறித்து எரேமியா 29 அதிகாரம் 7 வசனத்திலே படிக்கிறோம். Peace to the nation. About that we read in Jeremiah chapter 29 verse 7. 7 please. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. நாம் குடியிருக்கிற தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We must pray for the nation where we live. இந்த தேசத்திற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது When we pray for this nation, தேசத்துக்கு சமாதானம் இருக்கையிலே உங்களுக்கு சமாதானமா இருக்கும். you whether the nation will have peace or not, but you will have peace. அந்த வசனத்தை படிங்களேன். Please read that verse. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். As long as they have peace, you will have peace. நேசரத்திலே சமாதானம் இருந்தால் சபை சமாதானமா இருக்கும். If there is peace in Nazareth, there will be peace in church. தமிழ்நாட்டிலே சமாதானமா இருந்தால் நாம சமாதானமா There இருக்கலாம். is peace in Tamil Nadu, we will have peace. இந்தியாவிலே சமாதானம் இருந்தால் நாம் சமாதானமா There is இருக்கலாம். peace in India, we will have peace. எனவேதான் இந்த தேசத்துக்காக ஜெபியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Hence, the Bible commands us to pray for the nation. அம்மைதலுள்ள ஜீவியம் செய்யும்படியாக தேசத்து ஜனங்கள் அதிபதிகளுக்காக நாம் ஜெபிக்க For வேண்டும். us to have a peaceful living, we must pray for the rulers of the nation. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. அதற்கு சமாதானம் இருக்கையிலே நாம் சமாதானமா இருக்கலாம். When they have peace, we can have peace. இந்த நாட்களிலே இது ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. We are living in terrible times. அந்தி கிறிஸ்து ரகசியமாக தன்னுடைய ராஜ்யத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறான். Antichrist is secretly organizing his kingdom. எல்லாவற்றையும் ஒரே ஒரு ஆட்சியின் கீழே வர வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். He desires to bring everything under one control. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. எனவே பிரியமானவர்களே, தேசத்தின் சமாதானத்திற்காக ஜெபிக்க Therefore, வேண்டும். beloved ones, pray for the peace of the nation. ஆண்டவர் பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பதாக சொல்லுகிறார். God is promising to give us abundance of peace. மூன்றாவதாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Thirdly, what does God say? அவர்களுக்கு பரிபூர்ண சத்தியத்தை நான் வெளிப்படுத்துவேன். I will reveal unto them abundance of truth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory to God. நான் அவர்களுக்கு செய்ய போகிற நன்மை அதிகமா இருக்கும். நான் அவர்களுக்கு நன்மையை செய்ய போகிறேன். Whatever the goodness, what I am going to do, it will be great. இங்கே ஆண்டவர் பரிபூர்ண சத்தியத்தை குறித்து பேசுகிறார். Here, the God is talking about the abundance of truth. சத்தியம் என்று சொல்லும் பொழுது அதிலே ஒரு துவக்கம் உண்டு, அதிலே ஒரு முடிவு இருக்கிறது. When you talk about the truth, there is a beginning and there is an end. ரட்சிப்பில் அது துவங்கி பரிசுத்தமாகுதலிலே அது முற்று பெறுகிறது. It begins with salvation and gets finished at perfection. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. கிருபையும் சத்தியமும் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக உண்டாயிற்று. Grace and truth came through our Lord Jesus Christ. இது அப்போஸ்தலருடைய உபதேசமாக இருக்கிறது. It is an apostolic doctrine. ஆரோக்கியமான உபதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It's also called sound doctrine. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. கிறிஸ்துவின் சாயலை கொண்டு வருகிற மகிமையான உபதேசம். This is the doctrine that will bring about the likeness of Christ. இது ஒப்புரமாகுதலின் உபதேசம். It is called the reconciliation doctrine. ரட்சிப்பு முதல் சபை எடுத்துக்கொள்ளப்படும் மட்டும் இந்த உபதேச சத்தியங்கள் அதிலே அடங்கி இருக்கிறது. From salvation until the church is taken away, everything this comprises all the doctrines. நம்முடைய ஞாயிறு பள்ளியிலே நாம் இந்த உபதேசங்களை எல்லாவற்றையும் கொண்டு வந்திருக்கிறோம். In the Sunday school ministry, we have brought all the truth in this. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. ஞாயிறு பள்ளியிலே கொடுக்கப்பட்ட சிலபஸ் சொல்லுகிறது அவ்வளவு விசேஷமான காரியங்கள் அதுக்குள்ள இருக்கிறது. According to the Sunday school syllabus, we have there special things are in it. ரட்சிப்பு முதற்கொண்டு
ஜெய ஜீவியம் மட்டும் அதிலே நம்ம உபதேசங்களை கொண்டு வந்திருக்கிறோம். From salvation until victorious living we have put in that syllabus. எனவே பிள்ளைகள் கண்டிப்பாக இதை படிக்கிறது அவளுக்கு நன்மையாக இருக்கும். Therefore children studying this syllabus, it will be good unto them. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. ஆண்டவர் காலாகாலங்களாக இந்த சத்தியத்தை, பரிபூர்ண சத்தியத்தை சபைக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். God in every dispensation was delivering this truth to the church. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. இந்த சத்தியத்தை கைக்கொண்டு வருகிறவர்கள் நீதியுள்ள ஜாதிகளாக மாறுகிறார்கள். Those who keep the truth will become a righteous nation. ரட்சிப்பு ஒரு சத்தியம். Salvation is getting saved is a salvation. முழுகு ஞானஸ்தானம் ஒரு சத்தியம். Baptism is a doctrine. அந்நிய பாஷை அடையாளத்தோட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறது ஒரு சத்தியம். Getting filled with the Holy Ghost with the evidence of speaking in tongues is a doctrine. தெய்வீக சுகம் ஒரு சத்தியம். Divine healing is a truth. வேறுபாட்டின் ஜீவியம் ஒரு சத்தியம். Life of separation is a truth. ஒப்புரவாகுதல் ஒரு சத்தியம். Getting reconciled is a truth. பரிசுத்தமாகுதல் ஒரு சத்தியம். Become holy, that is a truth. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. இந்த உபதேசங்களை ஆண்டவர் சபைக்கு போதிக்கிறார். These doctrines God is teaching the church. சபைக்கு ஜெய ஜீவியத்தை குறித்து நாங்கள் போதிக்கிறோம். We are teaching about victorious living. எனவே பிரியமானவர்களே, அந்தந்த காலகட்டத்திலே தேவன் பரிபூர்ண சத்தியத்தை சபைக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். Therefore, beloved ones, God in His own time, He is revealing the truth to the churches. நான்காவதாக ஆண்டவர் கொடுக்கிற நன்மை என்ன? Fourthly, what is the goodness God gives to the church? 33ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை படிப்போம். Chapter 33, verse 7, please read. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து 11ஆம் வசனம். 11, please. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனங்களிலே ஆண்டவர் செய்கிற நன்மை என்ன? In this verse, what is the goodness God does to the church? நான் யூதாவின் சிறையிருப்பை திருப்புவேன். I will turn the captivity of Judah. இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். I will turn the captivity of Israel. இதை சேர்த்துத்தான் தேசத்தின் சிறையிருப்பு என்று சொல்லுகிறார். Bring together, he's called the captivity of the nation. யூதா இஸ்ரவேல் என்று சொல்லுகிறது நம்முடைய அர்த்தத்திலே ஊழியர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். When you call Judah and Israel, we can compare that to the servants of God and the believers. இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்தால் 3 முக்கியமான காலகட்டத்திலே அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். If you study the history of Israel, in 3 different occasions they were taken to captivity. முதலாவதாக எகிப்தில் இருந்ததான சிறையிருப்பு. The first, the captivity that was in Egypt. அது பாவத்திற்கும் உலகத்திற்கும் அடிமைப்பட்ட வாழ்க்கை. That was a life being bound to sin and the இரண்டாவதாக பாபிலோன் சிறையிருப்பு. Secondly, the Babylonian captivity. அது பின்மாற்ற நிலவரத்தை காண்பிக்கிறது. It refers to a backslidden life. இதை போலதான் அசிரியாவிலே அவர்கள் அசிரிய தேசத்திற்கு சிறைப்பட்டு போனது. Likewise, they were taken as slaves to Assyria. இஸ்ரவேலின் சரித்திரத்திலே 3 விதங்களிலே அவர்கள் சிறைப்பட்டு போயிருந்தார்கள். In the history of Israel, they were in 3 different ways they were taken as captives. இந்த சிறைப்பட்டு போனதற்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு காரணம் There இருந்தது. was one particular reason why they were taken as captives. தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து விக்கிரகங்களுக்கு அவர்கள் ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்கள். Having forgotten their Lord, their God, and started worshipping the idols. தேவனுடைய மனப்பூர்வமாக அவருடைய உபதேசத்தையும் அவருடைய பிரமாணங்களையும் கைக்கொள்ளாமல் போனார்கள். Willingly they forsook the commandments and the laws of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. இந்த காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தபடியினால்தான் தேவன் அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்புக்கொடுத்தார். Because they were given to such things, God took them as captives. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. Oh Israel, hear, your Lord, He is one. அவரை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு நீ அவரை ஆராதிக்க வேண்டும். You must serve Him with all your strength, with all your soul, and with all your spirit. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. Your Lord God is one. உனக்குள்ளே அந்நிய தேவர்கள் இருக்க வேண்டாம். There should not be any other gods in you. ஏதாவது ஒரு விக்கிரகத்தை செய்து ஒளிப்பிடத்தில் வைத்து அதை ஆராதிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible declares one who makes idol and puts in a hidden place and serves it, he is a cursed one. ஆனால் இந்த ஜனங்களோ இந்த பிரமாணத்தை மீறினார்கள். But these people
transgress the law. எங்கெல்லாம் ஒரு அந்நிய தெய்வத்தை பார்க்கிறார்களோ உடனே அதை நமஸ்கரிக்க ஆரம்பித்தார்கள். Wherever they saw a strange god, they started worshiping. தாங்கள் நமஸ்கரிக்கிறது மாத்திரமல்ல, Not only they stopped with worshiping, மற்றவர்களும் போய் கூப்பிடுற அளவுக்கு மாறினார்கள். they started inviting others to worship. அங்க ஒரு தேவதையை நான் கண்டேன். I saw a goddess over there. நம்ம அங்க போய் சேவிக்க போவோம் Let us வாருங்கள். go to serve that goddess. நீதி உள்ள பரிசுத்தமுள்ள தேவன் அது எல்லாத்தையும் கண்டு கொண்டே இருந்தார். The righteous, the holy God was looking at those things. இன்றைக்கும் ஆண்டவருடைய மனம் வேதனை உள்ளதான் இருக்கிறது. Even today the heart of God is grieved. அவரை முழு இருதயத்தோடு நேசிக்கிறவர்கள் எத்தனை பேர்கள்? There are how many people are there who would love him with all their heart? உத்தம மனதோடு தெய்வத்தை சேவிக்கிறவர்கள் எத்தனை பேர்? How many people are there who would serve him with pure mind? எல்லா அந்நிய தேவர்களை அகற்றி விடுவோமாக. Put away the strange gods. ஆண்டவர் சிறையிருப்பை மாற்ற விரும்புகிறார். God wants to turn your captivity. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory, praise the Lord. எத்தனையோ சிறையிருப்புக்குள்ளே மனிதர்கள் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். Many people are caught in captivity of different kinds. Strange love, அந்நிய அன்பு ஒரு பொல்லாத சிறையிருப்பு. Strange love is a terrible captivity. இந்த நாட்களிலே வாலிபர்கள் போய் சிக்கிக் கொள்கிறது அதில்தான். These days the youth get caught easily. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி பண ஆசை, Love of money. இப்படி எத்தனையோ காரியங்களை நம்ம சொல்லிக் கொண்டே போகலாம். You can go on say like these things. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவர் அவருடைய சிறையிருப்பை திருப்புவதாக சொல்லுகிறார். God is promising to turn their captivity. வியாதி ஒரு சிறையிருப்பு. Sickness is a captivity. சாபம் ஒரு சிறையிருப்பு. Curse is a captivity. தொடர்ந்து கடன் வாங்கி கொண்டிருந்தாலே அது ஒரு கேப்டிவிட்டி, அது ஒரு சிறையிருப்பு தான். If keep buying things from somebody, getting things on a loan, it is captivity. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எந்த காரியத்திலும் நீங்கள் சிறையிருப்புக்குள் இருக்கும்படி தேவன் விரும்புவதே இல்லை. God does not want you to stay in captivity in anything. ரகசியமான பாவங்கள், hidden sins. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does God say? நான் யூதாவையும் விடுவிக்க போகிறேன், இஸ்ரவேலையும் விடுவிக்க போகிறேன். I am going to liberate Judah and also Israel. அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பி முன் இருந்தது போல் அவர்களை நான் கட்டுவிப்பேன். I will, having returned the captivity, I will build them as first. எந்த காலங்கள் சிறையிருப்பிலிருந்து வெளியே வருகிற காலங்களா இருக்கட்டும். Let this season be a season where you come out of your captivity. குற்ற மனசாட்சி விட்டு வெளியே வாருங்கள். Come out of that evil conscience. கிறிஸ்தவ வாழ்க்கை சிறகடித்து பறக்க வேண்டிய வாழ்க்கை. Christian life is a life you will flap your wings and fly high. மகிமை உண்டாகட்டும். Glory to God. சிறையிருப்பை விட்டு வெளியே வாருங்கள். Come out of your captivity. முன் இருந்தது போல அவர்கள் இருப்பார்களாம். They will be as they were in the beginning. அங்கே அதற்கு 6 அர்த்தங்கள் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In verse 11 there are 6 definitions of அவங்க முன்ன எப்படி இருந்தாங்க, how they were in the beginning. இந்த 11ஆம் வசனத்தில் 6 விதமான சத்தங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. In verse 11 there are 6 types of sounds given. இந்த 6 விதமான சத்தங்கள் நமக்குள் இருந்தால் நாம் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், முன் இருந்தது போல் கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். If we have the 6 voices in us, then we are a blessed people of God, and we have been restored to the beginning. முதலாவதாக களிப்பின் சத்தம். First, the voice of joy. இந்த சத்தங்களை நீங்கள் படிக்கும் பொழுது முதலாவது எழுத்தின் பிரகாரமாக சில காரியங்களை சொல்லுகிறேன். When you study about these voices, I'm going to talk to you about certain literal meanings. எதன் அடிப்படையிலே இந்த சத்தங்கள் இஸ்ரவேலுக்குள்ளே தொனித்தது? On what basis they had these voices among them? அவர்கள் நன்றாக வாழ்ந்த பொழுது, நன்றாக இருந்த பொழுது, when they had their good living, ஒரு விவாகம் என்றால், ஒரு பண்டிகை என்றால், இந்த எல்லா சத்தங்களும் ஊர்ல தொனித்துக் கொண்டே இருக்கும். In case of wedding or a festival, there would be voices rising in the nation. இதுல இல்லாத சில சத்தங்களை கூட உண்டு. எந்திரத்தின் சத்தம், அப்படி எல்லாம் பல பாடுகிறவர்களின் சத்தம், அதாவது ஒலிவ பழங்களை திராட்சை பழங்களை பறித்து ஆலையில போட்டு அதை காலால் தான் மிதிச்சு தான் ரசத்தை எடுப்பார்கள். There are other voices beside the voices given. That is one kind of voice, the voice of the grind, and the other voice is when you trample the grapes in the திராட்சை பழங்களை மிதிக்கும் போது மேல கயிறு கட்டி இருக்கும். அந்த கயிறு கட்டிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே மிதிப்பார்கள். While trampling the grape, there will be a rope hanging from the top. They will be holding on to the rope and singing songs. ஒரு விவாகம் என்றால்
ஒரே சத்தமா இருக்கும், ஆர்ப்பரிப்பின் சத்தமா There இருக்கும். is a wedding, there will be shouts of joy. ஆனா இப்ப அவங்க சிறையிருப்புக்கு போய்விட்டார்கள். Now they are in captivity now. ஆண்டவர் சொல்றார், நான் எல்லாத்தையும் மாற்றுவேன், I will restore everything, he says. இந்த சத்தங்கள் எல்லாம் மறுபடியும் உங்களுக்குள்ள துணிக்குன்னு சொல்றார். All these voices will be sounding again when you, இதன் சத்தத்தை ஆவிக்குரிய கருத்திலே நாம் படிக்கிறோம். when you study in terms of spiritually. முதலாவதாக களிப்பின் சத்தம். First, the voice of joy. களிப்பின் சத்தம் என்றால் என்ற அர்த்தம் என்ன? What is the meaning of voice of joy? பிரியமானவர்களே, 31:13 கூட படிங்களேன். 31:13, please read. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இந்த களிப்பு எப்படி உண்டாகிறது? How they would have this joy. 31ஆம் வசனம் சீயோனுக்கு திரும்பி வருதலை குறித்து பேசுகிறது. Verse 31 is talking about coming back to Zion. அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிறார்கள். They were coming back from captivity. 9ஆம் வசனம் அழுகையோடு விண்ணப்பங்களோடு திரும்பி வருகிறார்கள். In verse 9, with the tears and they were returning. 6ஆம் வசனம் எழுந்திருங்கள், சீயோனிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே போவோம். In verse 6, arise ye, let us go up to Zion unto the Lord our God. ஆண்டவருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். to God. களிப்பின் சத்தம் என்று சொல்லுகிறது கர்த்தர் பக்கம் முழுமையாக திரும்பி வருகிறதான அனுபவத்தை காண்பிக்கிறார். When you return completely to God, then you can have the voice of joy. தெய்வத்துக்கு மகிமை Glory to உண்டாகட்டும். God. பிரியமானவர்களே, கர்த்தர் பக்கம் திரும்பி வருகிறவர்கள் அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடு திரும்பி வருகிறார்கள். Beloved ones, those who are returning to God, they come to Him with the tears and lamentation and mourning. கன்னிகைகள், வாலிபர், முதியோர் எல்லாரும் வர வேண்டும். The virgins and the young ones and the elders, should all come. உனக்குள்ளே இந்த களிப்பின் சத்தம் உண்டாக வேண்டுமானால் நீ கர்த்தர் பக்கம் திரும்ப For வேண்டும். you to have this voice of joy, you must turn to God. கர்த்தருக்கு மகிமை Glory to உண்டாகட்டும். God. அவருடைய வாழ்க்கையில் தான் இந்த களிப்பின் சத்தம் உண்டாகும். Only in their lives there will be a voice of joy. அடுத்த சாணக்கு நாம் என்ன படிக்கிறோம்? Nextly, what do we read? அவர்களுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சியின் சத்தம். Voice of gladness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த மகிழ்ச்சியின் சத்தம் ஏசாயா 35ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். Isaiah 35:10, we read about this voice of gladness. படிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சீயோனுக்கு வருவார்கள். The ransom of the Lord shall return to Zion. ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு வருவார்கள். Come to Zion with song, everlasting song. நித்திய மகிழ்ச்சி அவருடைய தலையின் மேல் இருக்கும். Everlasting joy shall be upon their heads. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். They shall obtain joy and gladness. சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடிப்போ. Sorrow and sighing shall flee away. சஞ்சலமும் தவிப்பும் நீங்கின வாழ்க்கை மகிழ்ச்சியின் வாழ்க்கை. Life without sorrow and sighing is a life of gladness. நீ பாபிலோனில் இருக்க மட்டும் இந்த மகிழ்ச்சியை உன்னால் அனுபவிக்க முடியாது. As long as you are in Babylon, you cannot have this gladness. பின்மாற்ற நிலவரத்திலே, கர்த்தருடைய அன்பை விட்ட நிலவரத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆனந்த களிப்பை உன்னால் அனுபவிக்க If முடியாது. you live in a black slide and stay without the love of God, you cannot have this voice of gladness. சஞ்சலமும் மகிழ்ச்சியும் உனக்கு வேண்டும். You must sorrow and sadness you must have. சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போக வேண்டும். Sorrow and sadness must leave you. எனவே களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் உங்களுக்குள் உண்டாயிருக்கும். Therefore then you will have the voice of joy and voice of gladness. மூன்றாவதாக எந்த சத்தம்? Thirdly, what kind of sound? மணவாளனின் சத்தம் உண்டாயிருக்குமாம். Thirdly, there will be the voice of the bridegroom. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. அருமையானவர்களே, கர்த்தர் செய்கிற நன்மையை பாருங்கள். Beloved ones, look at the goodness of God. யார் இந்த மணவாளன்? Who is this bridegroom? யூதாவிலும் இஸ்ரவேலிலும் இந்த மணவாளனின் சத்தம் கேட்கட்டும். Let there be the sound of this bridegroom in Judah and Israel. நம்மை பொறுத்தமட்டில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே ஆத்தும மணவாளனாய் இருக்கிறார். Unto us, our Lord Jesus Christ is the lover of our soul. சபைகளிலே ஆத்தும மணவாளனின் சத்தம் தொனிக்கட்டும். Let there be sound of the bridegroom in the church. அவருடைய சத்தம் எப்படி இருக்கும்? What kind of sound? ஒன்று ரெண்டு விஷயங்களை சொல்லுகிறேன். I want to share one or two things. மணவாளனின் சத்தம் எப்படி இருக்கும்? What kind of sound will be the sound of the bridegroom? ஓசியா 2ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே Hosea 2:14. அங்கே மணவாளனையும் மணவாட்டியும் நாம் படிக்கிறோம். We read here about the groom and the bridegroom. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி
அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி. ஆண்டவருடைய சத்தம் எப்படி இருக்கும்? What kind of sound it will be? அவளை, சபையை நயம் காட்டி ஏமாற்றி வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். I will talk nicely to her and lure her into wilderness. அப்படி ஏமாற்றி கொண்டு போகிறாரா? God takes them to the wilderness in a deceptive way. நயம் காட்டி கொண்டு போகிறார். He lures her. என்ன கொண்டு போகிறார்? எப்படி கொண்டு போகிறார்? How he takes her? நான் உனக்கு கானான் கொடுக்க போகிறேன். I'm going to give you Canaan. நீ அங்க வந்து பாரு, ஃபுல்லா பால் தான் ஓடிட்டு இருக்கும். Come and see that it will be filled with milk. ஃபுல்லா தேனா தான் இருக்கும். It will be filled with honey. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜனங்களை நயம் காட்டுகிறார். He is luring them. இந்த பிள்ளைகளை கூட அப்படித்தான் நம்ம ஏமாத்துறோம். This is how we deceive the children. ஒரு சின்ன சாக்லேட் கொடுத்தா அத்தனை வரும். If you give a little chocolate, they will come to you. நயம் காட்டி கொண்டு போறார். They are luring her them. நயம் காட்டி அவளை அழைத்து கொண்டு போய், having lured them and brought them to the wilderness, அவளுடைய இருதயத்தோட பட்சமாய் பேசுகிறார். talk nicely into her heart. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. அவளோடு பட்சமாய் பேசுகிறார். Talks nicely to her. வேறு பாஷையில் சொல்ல போனால் கம்ஃபர்டபிளி, ஆறுதலாய் கர்த்தர் அவளோடு பேசுகிறார். Comfortably to her. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. நேசரின் சத்தம், மணவாளனின் சத்தம் இதுதான். This is the sound of the lover, the bridegroom. இனி உனக்குள் மணவாளனின் சத்தத்தை நீ கேட்பாய். You will start hearing the voice of the bridegroom. உன்னை கர்த்தர் வனாந்தரத்துக்கு கொண்டு வருகிறார். God is bringing you to wilderness. பல நெருக்கங்களிலே உன்னை கொண்டு போகிறார். In the midst of oppression, he is bringing you. உன்னுடைய இருதயத்தோட பட்சமாய் பேச விரும்புகிறார். He wants to speak comfortably to your heart. மணவாளனின் சத்தம் உண்டாகும். There will be the sound of the bridegroom. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த மணவாளனின் சத்தத்தை நீங்க படிச்சு பாருங்க, எப்படி எல்லாம் பேசுறார். If you start studying, it will be amazing. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்திலே, The Songs of Solomon, the chapter 2, 8ஆம் வசனத்திலே அவள் என்ன சொல்லுகிறாள்? verse 8, what does she say? 2:8, இது என் நேசரின் சத்தம். This is the sound of my beloved. நேசரின் சத்தத்தை அவள் அறிகிறாள். She knew the voice of the beloved. 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே, 5:2, என் நேசரின் சத்தத்தை கேட்கிறேன், கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தம். I hear the voice of my beloved, the one who knocks at the door. மணவாளனின் சத்தம் தேசத்திலே கேட்கட்டும். Let there be the voice of the bridegroom in the nation. அடைக்கப்பட்ட கதவுகளை தட்டுகிறார். He is knocking at the shut doors. கடின உள்ளங்களை தட்டுகிறார். He is knocking at the hardened hearts. நீயோ சத்தத்தை பகுத்தறிந்து கொள். You are up to discern the voice. இது என் ஆத்தும நேசரின் சத்தம். This is the voice of the lover of my soul. அவர் என்ன சொல்லுகிறாரா? What does he say? 10ஆம் வசனம் 2:10, என் நேசர் என்னோடு பேசுகிறார். The 2:10 is the lover, my beloved speaks to me. என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. Oh my beauty, my beloved, rise and come. என் நேசர் என்னோடு பேசுகிறார். Oh, with this my beloved is speaking to me. கர்த்தருடைய மணவாளனின் சத்தம் சபைகளிலே உண்டாகட்டும். Let there be the voice of the bridegroom in the churches. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. கன்மலையின் வெடிப்புகளில் தங்குகிற என் மறைவிடங்களில் தங்குகிற என் புறாவே. Oh, thou that hideth in the cleft of the rock. எனக்கு இதெல்லாம் வர்ணிக்க எனக்கு நேரமில்லை பிரியமானவர்களே. I don't have time to describe this, beloved ones. ஆனால் கர்த்தர் எனக்கு சொல்லுகிற சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். But what the Lord tells me to tell you, I tell you. இந்த நாட்கள் மணவாளனின் சத்தம் உண்டாகிற நாட்கள். These days are the days where you will hear the voice of the groom. கர்த்தர் பேசுவார். Lord will speak. வேதத்தை படிக்கும் பொழுது, When you read the Bible, தேவ சமூகத்துக்கு கூடி வரும் பொழுது, when you come to the presence of God, நிச்சயமாய் மணவாளன் சபையிலே பேசுவார். surely the groom will talk to the church. உன்னுடைய இருதயத்தோடு பட்சமாய் பேசுவார். Speak comfortably to your heart. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. அடுத்ததாக ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? Nextly, what does God do? அங்கே மற்றொரு சத்தத்தை பார்க்கிறோம். There's another voice. அது என்ன சத்தம்? What kind of voice? அதான் மணவாட்டியின் சத்தம். Voice of the bride. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அங்க நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? மணவாட்டியின் சத்தமும் கேட்கப்படும். Voice of the bride will be also heard. மணவாட்டிக்கு கூட சத்தம் உண்டு. Even the bride has a voice. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மணவாட்டியின் சத்தம் விசேஷமான சத்தம். It's a special voice, the voice of the bride. நேசர் கூட அதுதான் கேட்கிறார். The beloved hears that voice. 2ஆம் அதிகாரத்தின் உன்னத பாட்டு 14ஆம் வசனம். 2:14 Songs of Solomon. கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடைகளிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? என் மணவாளியே,
Oh, my bride, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். let me hear your voice. உன்னுடைய சத்தம் இன்பமான சத்தம். Your voice is sweet. உன்னுடைய முகரூபம் அழகா இருக்கிறது. Your face is beautiful. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மணவாட்டியின் சத்தம் என்றால் அந்த இன்ப சத்தம் எதை காண்பிக்கிறது? The voice of the bride, the sweet voice, what does it refer? அதுதான் ஜெப சத்தம். That is the sound of your prayer. அதான் துதியின் சத்தம். That's the sound of your praise. இந்த சத்தம் தான் ஆண்டவருக்கு பிரியம். These are the voices God takes pleasure. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. இதற்கு தவிர வேற சத்தங்கள் உண்டாகலாமா? Beside these, can there be any sound? தேவனுக்கு பிரியமில்லாத சத்தத்தை நீ உபயோகிக்கலாமா? Can you use sounds that displeases God? ஆண்டவர் உன் சத்தத்தை கேட்க விரும்புகிறார். God wants to hear your voice. இந்த சத்தத்தை நான் கேட்கட்டும். Let me hear your voice. அது எவ்வளவு இன்பமா இருக்கிறது. How sweet it is. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இரவும் பகலும் ஜெபிக்கிற சத்தம் உண்டா இருக்குமானால் எவ்வளவு நன்றா இருக்கும். If there is a voice from those who sit in the presence of God day and night and pray. ஆண்டவர் உன் சிறையிருப்பை திருப்பினால் நிச்சயம் அந்த சத்தம் உண்டா இருக்கும். If God turns away your captivity, surely there will be a voice. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. எந்த வீடுகளிலே இந்த துதியின் சத்தம் இருக்கிறது? Which house has this voice of praise? இந்த புறாக்களின் சத்தத்தை பார்த்தீங்கன்னா புறாவுக்கு ஒரு விசேஷமான சத்தம் உண்டு. ஒரு மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். If you have the voice of the dove, it has a special voice. நமக்கு ஒரு சத்தம் இருக்க வேண்டும். We must have a voice. வீணான வார்த்தைகள்லாம் விட்டு விடுவோமாக. Let us put away idle words. கொஞ்ச நாள் தாங்க இந்த பூமியில நாம் வாழ போகிறோம். We are going to live in this land for a few days. வீணான வார்த்தைகளை பேசிட்டு நியாயத்தீர்ப்புக்கு முன்னால போய் நிக்கணுமா? Why should we stand before judgment day having said vain words? வீணாய் பேசுகிற வார்த்தைகளுக்காக கணக்கு ஒப்புவிக்கணும்னு பைபிள்ல சொல்லுகிறது. For every idle word we have to show account on the day of judgment. அதனால வீணான வார்த்தைகளை விட்டு விடுவோமாக. Therefore let us put away. மணவாட்டிக்கு ஒரு சத்தம் இருக்கிறது. Bride has a voice. அதான் துதியின் சத்தம். That is the voice of praise. அதான் ஜெப சத்தம். The voice of prayer. அவள் இரவும் பகலும் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். She is glorifying God day and night. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. அது மாத்திரமல்ல, Not only that. இந்த மணவாட்டிக்கு இன்னொரு சத்தம் இருக்கிறது. The bride has another voice as well. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்திலே Revelation 22 verse 19. அங்கே ஆவியும் மணவாட்டியும் வா என்று சொல்லுகிறார்கள். The spirit and the bride says come. என்ன சத்தம்? What kind of sound? என் எஜமானே, என் மணவாளனே, நீ சீக்கிரமாய் வா. Oh my master, oh my groom, come soon. அதுதாங்க நல்ல சத்தம். That is the good sound, brother. ஒவ்வொரு நாளும் மணவாளனை நோக்கி காத்துக்கொண்டே இருக்க வேண்டும். Every day we must wait on the bridegroom. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. எனவே நான்காவது மணவாட்டியின் சத்தமாக Fourthly, it is the voice of the bride. ஐந்தாவது சத்தம் என்ன? Fifthly, what kind of sound is that? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. ஐந்தாவதாக நாம் என்ன படிக்கிறோம்? What do we read fifthly? கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தம். There is a voice of the Lord. Praise the Lord. The Lord is good and his mercy endures forever. அது என்ன சத்தமா? What kind of sound is that? கர்த்தரை துதியுங்கள், Praise the Lord. கர்த்தர் நல்லவர், Lord is good. அவருடைய கிருபை என்றுமுள்ளது. His mercy endures forever. இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பாங்களா? ஹல்லேலூயா. They would keep saying hallelujah. கர்த்தர் நல்லவர், Lord is good. அவருடைய கிருபை என்றுமுள்ளது. His mercy endures forever. இந்த சத்தம் சபைகளுக்குள்ளே உண்டாகிக் கொண்டே இருக்கும். There should be this voice in the church all the time. இந்த அர்த்தம் என்ன? What is the meaning? அவர்கள் எல்லாரும் நன்றியுள்ள இருதயமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். They have the heart of gratitude. 136ஆம் சங்கீதத்தை படித்து பாருங்கள். Read Psalms 136. 23ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does the verse 23 say? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள். Praise him who remembered in our lowly state. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. His mercy endures forever. எனவே துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். Therefore they are always raising up the voice of praise. ஆறாவதாக இன்னொரு சத்தத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். We are looking at அது என்ன சத்தமா? What kind of voice is that? கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தம். The voice of those people who bring thanksgiving to the temple. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த நாட்களிலே பலிகள் எல்லாம் கொண்டு வருவார்கள். In those days they would bring sacrifices. என்ன பலியை கொண்டு வந்திருப்பாங்க? What kind of sacrifice they would have brought? என்ன பலியை கொண்டு வந்திருப்பாங்க? What they would have brought? என்ன கொண்டு வந்திருப்பாங்க? What they would have brought? எல்லா ஆளுக்கு ஒரு ஆடை பிடிச்சு இழுத்துட்டு வருவாங்க. Each one must have brought a sheep or goat. ஆடு என்ன செய்யும்? What the goat would do? என்ன செய்யும்? What the goat does? ஆடு கத்திக்கிட்டே இருக்கும். It keeps bleating.
ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, நிறைய பேர் மனப்பூர்வமா பலிகளை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார்கள். Not one or two, the multitudes of people were bringing the sacrifice willingly. ஆண்டவருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். to God. பல இடங்களிலிருந்து இந்த பலிகள் ஒன்றாய் சேருகிறது. They would bring from different places coming to one பலி place. செலுத்துகிறவர்களின் சத்தம் அங்கே There was உண்டாயிருக்கும். the voice of those who sacrifice. அதுதான் ஊழியத்தில் உண்டாகிறதான ஒரு எழுப்புதல். That is the revival that happens in the ministry. நமக்கு ஆண்டவர் ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். God has given us ministries. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்களின் சத்தம் உண்டாயிருக்கட்டும். Let there be the voice of those who offer sacrifices of thanksgiving. ஊழியம் செய்கிறவர்களின் சத்தம் உண்டாயிருக்கட்டும். Let there be the voice of those who minister. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த சத்தங்கள் எல்லாம் நமக்குள்ள உண்டாகணும். we must have these voices. அதான் சிறையிருப்பிலிருந்து திரும்பினவர்கள். That is a sign of returning from captivity. ஆண்டவருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். to God. இன்றைக்கு ஐந்தாவது விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். I'm going to finish with the fifth thing. இப்போது 8ஆம் வசனத்தை படியுங்கள். Let's read verse 8. அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். இது அவளுக்கு ஆண்டவர் செய்கிற மகா பெரிய ஒரு நன்மையா இருக்கிறது. This is a great goodness what God does to them. அவர்கள் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தார்கள். They did evil against me. நான் அவருடைய அக்கிரமங்களை நீங்கி சுத்திகரிப்பேன். I will pardon them and cleanse them from all the iniquity. எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். They were treacherous against. அவருடைய எல்லா துரோகங்களை அக்கிரமங்களை மன்னிப்பேன். I will forgive all the iniquity and transgression. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மன்னிப்பு ஒரு பெரிய விஷயம். Getting pardon is a great thing. 50ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை படிங்கள். எரேமியா 50 verse 20, Jeremiah, please. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும், யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடையாதிருக்கும். நான் மீதியாக வைக்கிறவர்களுக்கு மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் மன்னிப்புதாக சொல்லுகிறார். God is telling that he would pardon. அந்நாட்களிலும் அக்காலத்திலும், In those days, in those times. அது கிருபையின் காலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It is talking about the period of grace. அக்கிரமங்கள் தேடப்பட்டாலும் கூட அது காணாது இருக்குமா? Even if you seek after iniquity, you will not find it. அது கிடையாது இருக்கும். It will not be sought. ஏனென்றால் அவருடைய அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிறார். Because he forgives their iniquity. 31ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 31, 34, what does it say? அவருடைய அக்கிரமங்களை நான் மன்னிப்பேன். I will forgive their iniquity. அவருடைய பாவங்களை நான் நினையாதிருப்பேன். I will not remember their sins anymore. சுத்தமான ஜலத்தை நான் அவர்கள் மேல் தெளிப்பேன். I will sprinkle clean water upon them. நீங்கள் சுத்தமாவீர்கள். You will be cleansed. மீறுதல்களை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பானவர் யார்? Who is like unto our God who forgives the transgression of the people? உன்னுடைய மீறுதல்களை மேகத்தை போல் கார்மேகத்தை போல் அகற்றி விட்டேன். I have removed them as the cloud, dark cloud. உன்னுடைய பாவங்களை நான் குலைத்து போடுகிறேன். I brought out your sins. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, ஆண்டவர் அவளுக்கு மன்னிப்பதாக சொல்லுகிறார். God is promising them to forgive them. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. எனவே இந்த வசனங்களை அவர்கள் விசுவாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. It was necessary for them to believe these verses. உனக்கு ஆண்டவர் செய்கிற மகா பெரிய ஒரு நன்மை என்ன தெரியுமா? What is the great goodness God would do to you? Did you know? பாவ மன்னிப்பின் நிச்சயம். Assurance of your sins forgiven. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. ஜான் பனியன் எழுதினதான மோட்ச பிரயாணத்தை நீங்கள் அநேகர் You might வாசித்திருக்கலாம். have read the book called Pilgrim's Progress, written by John Bunyan. அழிவின் நகரத்தை நோக்கி, அழிவின் நகரத்தில் இருந்து ஒளிமயமான நகரத்துக்கு அவன் பிரயாணப்படுகிறான். When he started off from the city of destruction to the city of light. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. ஆனால் அவன் முதுகிலே அந்த கிறிஸ்தியான் அவன் தான் பிரயாணம் போகிறான். அவன் முதுகில ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. Christian who while he was journeying he had a great burden on his back. பெரிய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறான். He was carrying a great burden on his back. ஆனாலும் வாசல் வழியாய் கடந்து அந்த மோட்ச நகரத்துக்கு போக வாஞ்சிக்கிறார். But he had the desire to get to the heavenly city. அவனை ஒரு தேவ மனுஷன் சந்திக்கிறார். A saint of God meets him. அல்லது சுவிசேஷம் அவனை சந்திக்கிறது. Gospel was meeting him. இந்த பாரத்தோடு கூட நீ பிரயாணம் பண்ண முடியாது. You cannot carry on with this burden. இந்த பாரத்தை மாற்றுகிற ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறேன். I will show you a way so that you can put away this அந்த burden. வழி அவனுக்கு சொல்லப்பட்ட பிற்பாடு When that way was taught him, அந்த பெரிய பாரம் அவனுடைய முதுகிலிருந்து கீழே விழுகிறது. burden rolled off his back. பெரிய பாரங்கள் அவனை விட்டு நீங்குகிறது. Great burden left him. அவன் சந்தோஷத்தோடு தன் பிரயாணத்தை தொடர்கிறான். With joy he continued his journey. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, மோட்ச பிரயாணம்
பாரமில்லாத வாழ்க்கையில் தான் அது சாத்தியமாகும். Heavenly journey is only possible with a life without burden. தேவன் மன்னிக்க விரும்புகிறார். God wants to forgive you. இந்த நாட்களிலே இந்த மன்னிப்பை நீங்கள் மேன்மைப்படுத்துங்கள். In these days, esteem the forgiveness of God. மன்னிக்கப்பட்டிருக்கிறதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். You make sure you are forgiven. சாத்தான் அங்கே கேள்வி எழுப்புவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். Don't you give room to say for Satan to raise doubts. அவருடைய எல்லா அக்கிரமங்களை நான் மன்னித்திருக்கிறேன். He has forgiven all his iniquities. அவருடைய துரோகங்களை மன்னித்திருக்கிறேன். I have forgiven their treachery. என்னை விட்டு விலகி போனார்கள். They went away from me. ஆனாலும் நான் அவர் மேல் அன்பா இருக்கிறேன். But still I am. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, beloved children of God, தேவன் செய்கிற நன்மைகளை பாருங்கள். Look at the goodness of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. இன்றைக்கு காலையிலும் கூட கர்த்தர் இந்த நன்மையோடு நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். Even this morning with his goodness he has come to in our midst. ஒரு 2-3 நிமிஷங்கள் கண்களை மூடுவோமாக. Let us close our eyes for 2-3 minutes. நன்மை செய்கிற தேவன் நம்முடைய மத்தியிலே உலாவுகிறார். God who does good, he is moving in our midst. எத்தனை பேருக்கு தெய்வீக நன்மைகள் அவசியமாக இருக்கிறது? How many of you need the goodness of God? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். He moved about doing good. இந்த கூட்டத்தில் உனக்கு ஒரு நன்மை உண்டு. In this meeting you have a goodness. உனக்கு ஒரு சமாதானம் உண்டு. You will have a peace. உனக்கு ஒரு சத்தியம் உண்டு. You have a truth. உனக்குள்ளே ஒரு மீட்பின் சத்தம் உண்டு. There will be sound of redemption. உனக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. There will be forgiveness in you. கர்த்தர் தன்னுடைய நன்மையின் வாசலை திறந்திருக்கிறார். God has opened the doors of his goodness. இந்த நன்மைக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Let us glorify God for this goodness. இந்த நன்மைகளுக்காக ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போமா? Let us start praising God for this goodness. தேவ பிள்ளையே, கர்த்தர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். Children of God, God is who he does good. இன்னைக்கு இந்த கால வேளையிலே பரலோகத்தை நோக்கி துதியின் சத்தங்கள் போகட்டும். This morning lift up your praise so that it may reach to heaven. கர்த்தாவே, நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்லுவோமாக. Let us say, Lord, thank you for all the goodness you have done unto me. துதிக்க ஆரம்பிப்போமாக. Let us start praising. துதியிலே ஒரு ஜீவன் இருக்கட்டும். Let there be life in your praise. அவர் துதியிலே வாசமாய் இருக்கிறார். Dwells in your praises. நன்மை செய்த தெய்வத்தை துதிப்போமாக. Let us praise God who does good. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமாக. Let us offer him praise sacrifice of thanksgiving. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறவரின் சத்தம் உண்டாகட்டும். Let there be voice that says the Lord is good. ஹalleluya, ஹalleluya. Amen. Thank you God. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Tave stotram. Hallelujah, hallelujah. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. ஹalleluya. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. தேவ கிருபை என்றுமுள்ளது. அவர் கிருபை என்றுமுள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹalleluya. இயேசுவே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. பரிபூர்ண நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர் என்று அவர் கிருபை என்றுமுள்ளது. அவர் நல்லவர், தேவனே, அவர் வல்லவர், என் தேவனே, துதிக்கட்டும். மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், நல்லவர். அவர் கிருபை என்றுமுள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர்,
ஹalleluya. சமாதானத்தை இழந்து வந்திருக்கிறாயா? உனக்கு சமாதானம் கொடுக்கிறார். உனக்கு சத்தியத்தை காண்பிக்கிறார். உனக்குள்ள சத்தங்கள் துணிக்கட்டார். ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறவருடைய கூட்டம் வருமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவரின் சத்தம். ஆமென். மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம். கூக்குரல் உனக்குள்ள இனி வராது. புலம்ப மாட்டாய். கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். கர்த்தர் உனக்கு ஒரு புதிய சத்தத்தை கொடுக்கிறார். உன்னை மன்னிக்கிறார். கர்த்தர் உன்னை மன்னிக்கிறார். இந்த கோரஸை ஒன்று கூட பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நெருக்கப்பட்டோம் நான் அவளுக்கு செய்கிறதான நன்மை எனக்கு புகழ்ச்சியா இருக்கும், எனக்கு மகிமையா இருக்கும். தன் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு அதே ஆண்டவர் உனக்கு சொல்றார், என் ஜனத்துக்கு நான் நன்மை செய்ய போகிறேன். தைரியமாயிரு, தைரியமாயிரு, விசுவாசத்தோடு போ. உன்னுடைய வாழ்க்கை நன்மையா இருக்கும். உனக்குள்ளே துதியின் சத்தம் துணிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நன்மை செய்கிற தேவன் நமக்கு இருக்கிறபடினால் சந்தோஷத்தோடு கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. பிரைஸ் ஹிம், பிரைஸ் ஹிம், பிரைஸ் ஹிம். தெய்வமே. ஆமென். ஜெபிப்போம்.